PM ஸ்ரீ திட்டத்தை ஏற்க தமிழக அரசு மறுப்பதால் சுமார் 2500 கோடியை தமிழகம் இழக்கவில்லை, 5000 கோடியை இழக்கிறது என்று மத்திய கல்வி அமைச்சர் தர்மேந்திர பிரதான் திட்டவட்டமாக தெரிவித்திருக்கிறார். இது மூன்றாவது மொழி திணிப்பு போராட்டத்திற்கு மத்திய அரசு கொண்டு செல்கிறதா? இந்த பிரச்சனையில் மத்திய அரசுக்கு எதிராக மாநில கட்சிகள் ஒன்று திரள வாய்ப்பு ஏற்படுத்தி தருகிறதா? தேசிய கல்விக் கொள்கையில் மத்திய மாநில அரசுக்கு இடையில் என்ன நடக்கிறது? இந்தியாவில் குருகுல கல்வியிலிருந்து ஆங்கிலேயரான மெக்கேலேவின் கல்வி முறைக்கு மாறி இந்திய ஆட்சியாளர்களால் கல்வி மாற்றப்பட்டு வந்துள்ளது. 1948-49 காலகட்டங்களில் நியூ எஜுகேஷன் பாலிசி உருவாக்கப்பட்டது. 1986 இரண்டாவது திருத்தங்களை கல்வியில் கொண்டு வந்தது. உதாரணமாக ஆசிரியர்களை அதிகரிப்பது, பள்ளிக்கூடங்களை உயர்த்துவது போன்ற பல்வேறு திட்டங்கள் இதில் அடங்கும். இந்த திருத்தம் மத்திய மாநில அரசாங்கங்களுக்கு பொதுவாக உருவாக்கப்பட்டது. ஒவ்வொரு மாநிலங்களுக்கும் ஒரு குறிப்பிட்ட தொகையை கல்வி வளர்ச்சிக்காக மத்திய அரசு ஒதுக்கும். தேசிய புதிய கல்விக் கொள்கை பற்றி பேசிய மத்திய அமைச்சர் தர்மேந்திர பிரதான் மற்ற மாநிலங்களில் புதிய கல்விக் கொள்கையை ஏற்றுக்கொண்டுள்ள போது அரசியல் காரணங்களுக்காக தமிழக அரசு ஏன் ஏற்க மறுக்கிறது? புதிய கல்விக் கொள்கையை ஏற்கும் வரை தமிழ்நாட்டுக்கு தர வேண்டிய நிதியை விடுவிக்க முடியாது என்று கூறியது தமிழக அரசியல்வாதிகளிடம் மட்டுமல்லாமல் தமிழக மக்களிடையும் பெரும் அதிர்வலிகளை ஏற்படுத்தியுள்ளது. நாடே ஏற்றுக்கொண்டுள்ள புதிய கல்விக் கொள்கையை தமிழ்நாடு ஏற்க மறுப்பது ஏன்? தமிழ்நாடு இதை எதிர்க்க மும்மொழி கொள்கை மட்டும்தான் காரணமா? PM ஸ்ரீ திட்டத்தை கொண்டு வந்து முழு கல்வி முறையும் மாற்ற பார்க்கிறதா மத்திய அரசு? தமிழ்நாட்டில் இந்திய எதிர்ப்பு போராட்டம் தொடங்கி வரலாறு நெடுக மும்மொழி கொள்கையை திராவிட கட்சிகள் எதிர்த்து வருகின்றன. மீண்டும் இந்தி திணிப்பு கொண்டு வர பார்க்கிறதா பாஜக அரசு? SSA திட்டத்தின் கீழ் சுமார் 2152 கோடி நிதியை இந்த ஆண்டு கல்விக்கு ஒதுக்கியுள்ளது மத்திய அரசு. இந்த நிதியை 60% மத்திய அரசும் 40% மாநில அரசும் ஏற்றுக்கொள்ளும். மாணவர்களின் திறன் மேம்பாடு, உதவித்தொகை போன்றவற்றை வளர்ப்பதற்காக இந்த நிதி ஒதுக்கப்படுகிறது. முதலில் கல்விக் கொள்கை என்றால் என்ன? மாநில பட்டியலிலிருந்து பொதுப்பட்டியலுக்கு மாறிய கல்வி 34 வருடம் கழித்து மீண்டும் மாற்றப்படுவது ஏன்? குலக்கல்வி ஊக்குவிப்பு, மறைமுக இந்தி திணிப்பு, மாணவர்கள் இடைநிற்றல் அதிகமாக வாய்ப்பு என புதிய கல்விக் கொள்கையின் சாதக பாதகங்கள் என்ன என்று பார்க்கலாம். 2017 ஆண்டு இஸ்ரோ முன்னாள் தலைவர் கிருஷ்ணசாமி கஸ்தூரி ரங்கன் தலைமையிலான குழு 2019 தேசிய கல்விக் கொள்கையின் வரைவினை சமர்ப்பித்தது. 676 மாவட்டங்களில் இருந்து 2 லட்சத்துக்கும் மேற்பட்டோரிடம் கருத்து கேட்டதாக கூறப்பட்டது. அதில் ஒன்று ஒரு வெளிநாட்டு மொழி 2 இந்திய மொழிகளை கற்க வேண்டும் என மும்மொழி கொள்கையை வலியுறுத்துகிறது. 3 மொழிகளை கற்பது என்பது தாய்மொழி, உள்ளூர் மொழி, பிராந்திய மொழிகள் ஆகும். தமிழ்நாட்டில் தாய்மொழி என்பது தமிழ், உள்ளூர் மொழி தெலுங்கு, மலையாளம், கன்னடம் போன்றவை. பிராந்திய மொழி என்பது இந்தி, இங்கிலீஷ் ஆகும். ஏற்கனவே ஆங்கிலம் தமிழ்நாட்டில் நடைமுறையில் உள்ளன. இங்கு மூன்றாவது மொழியாக ஹிந்தியும் சமஸ்கிருதம் மட்டுமே கற்றுக் கொடுக்க அதிக வாய்ப்புள்ளதாக கருதப்படுகிறது. கடந்த பட்ஜெட்டில் ஹிந்திக்கும் சமஸ்கிருதத்துக்கும் தான் அதிக நிதி ஒதுக்கப்பட்டது. 3 மொழி என்பது மாணவர்களுக்கு சுமையை கொடுக்கும் என்றும் இந்தி பேசும் பல மாவட்டங்களில் ஒரு மொழி கொள்கையே உள்ளன. அதாவது வட இந்தியாவில் ஹிந்தி ஒரு கட்டாய பாடமாகும். ராஜஸ்தான், ஒரிசா போன்ற மாநிலங்களில் தாய்மொழி இருந்தாலும் ஹிந்தி கட்டாயமாக்கப்படும். அங்குள்ள உள்ளூர் மொழிகள் அழிந்து போய் உள்ளன. இந்த நிலைமை தமிழ்நாட்டுக்கு வர வாய்ப்புள்ளதாக கூறப்படுகிறது. இங்கு தனியார் பள்ளிகளில் தமிழ், ஆங்கிலம், ஹிந்தி கற்பிக்கப்படுகிறது. அதனை அரசாங்க பள்ளிகளுக்கும் கொண்டு வருவது மிகப்பெரிய அழுத்தத்தை மாணவர்களுக்கு உருவாக்கும் என்று தெரிவிக்கப்படுகிறது. 10-12 பாடமுறை மாற்றப்பட்டு 3 6 வரை பிரைமரி ஸ்கூல் எனவும், 8 11 வயதில் 3 5ஆம் வகுப்பும், 11 14 வரை 6 8ஆம் வகுப்பும், 14 18 வயது வரை 9ஆம் வகுப்பிலிருந்து 12ஆம் வகுப்பு வரை மாற்றப்படும் என்று கூறப்படுகிறது. பழைய முறையை மாற்றி 3, 5, 8 வகுப்புகளுக்கு பொதுத் தேர்வு எழுதும் வகையில் உருவாக்கப்பட்டுள்ளது. ஏற்கனவே 10ஆம் 12ஆம் வகுப்பிற்கு பொதுத் தேர்வு எழுதிவிட்டு வெளியே செல்லும் போது நீட் தேர்வுகள் மற்றும் நுழைவுத் தேர்வுகளை மாணவர்கள் எழுதும் போது மன அழுத்தத்திற்கு உட்படுத்தும் என்றும், நுழைவுத் தேர்வை பொறுத்த அளவுக்கு தமிழ்நாட்டின் முக்கிய நகரங்களை தவிர்த்து கிராமப்புறங்களில் உள்ள கல்வி திட்ட அமைப்பும், நுழைவுத் தேர்வு பாடத்திட்டமும் நகரங்களில் உள்ள கல்வி மையங்களுக்கு வெவ்வேறாக உள்ளன என்றும், இந்தியாவில் 50% தேர்ச்சி குறியீடு பெற்ற முன்னேறிய மாநிலமாக இருக்கும் தமிழ்நாடே நுழைவுத் தேர்வை தடை செய்ய வேண்டும் என்று கூறியுள்ள நிலையில் 10ஆம் 12ஆம் வகுப்பு தேர்வுகளுக்கு ஆசிரியரின் உதவியுடன் காப்பி எடுத்து தேர்ச்சி பெறும் வடமாநில இளைஞர்களின் நிலை என்ன ஆகும்? இதில் கலை அறிவியல் துறைக்கும் நுழைவுத் தேர்வு வைப்பதன் வழியாக மாணவர்களின் கல்வி கற்பதற்கு மிகப்பெரிய தடையாக அமையும் என்று கல்வியாளர்கள் தெரிவிக்கின்றனர். தமிழ்நாட்டில் 8ஆம் வகுப்பு வரை கட்டாய தேர்ச்சி என்ற நடைமுறை இப்போது உள்ளது. அடுத்ததாக 6ஆம் வகுப்பிற்கு மேல் தொழில் கல்வி கற்றுத்தரப்படும் என்று கூறப்படுகிறது. இன்டர்ன்ஷிப் போல் மண்பானை செய்வோர், கார்பெண்டர், பிளம்பர், மெக்கானிக் வேலை செய்பவரிடம் சென்று 10 நாள் வரை பயிற்சி அளிக்கப்படும் என்றும் கூறப்படுகிறது. இந்தியா போன்ற நாட்டில் மாணவர்கள் இந்த தொழிலை கற்றுக்கொண்டு தங்களின் குடும்ப சூழ்நிலை கருதி பொருளாதாரத்தில் பின்தங்கிய மாணவர்கள் பள்ளியை விட்டு வெளியேற வாய்ப்புள்ளதாக ஆய்வாளர்கள் தெரிவிக்கின்றனர். இதனை குலக்கல்வி திட்டம் என்று வர்ணாசிரம தர்மத்தை மீண்டும் கொண்டு வர முயற்சி என்று தமிழ்நாடு அரசு உட்பட பல கட்சிகள் தமிழ்நாட்டில் இதை எதிர்க்கின்றன. கல்லூரியில் 1ஆம் ஆண்டு படிப்பதற்கு ஒரு டிப்ளமோ பட்டம்,
இரண்டாவது ஆண்டு முடித்தவருக்கு ஒரு பட்டம், மூன்றாவது ஆண்டு முடிப்பதற்கு ஒரு பட்டம் என்று மத்திய அரசு கொண்டு வந்துள்ளன. இவை மாணவர்கள் ஒவ்வொரு பாடத்திட்டத்திலும் மாறி மாறி படித்துக் கொள்ளலாம். ஒவ்வொரு பாடத்திட்டத்தில் நாம் தேர்ச்சி பெறுவது ஒரு மதிப்பெண்ணாக கருதப்படும். அதற்கு தகுந்தால் போல் நாம் அந்த துறைக்கு வேலைக்கு செல்லலாம். இவை குழப்பங்கள் நிறைந்தும் இடைநிற்றலை ஊக்குவிக்கும்படி அமைந்துவிடும் என்று கல்வியாளர்கள் அச்சப்படுகின்றனர். இது மட்டுமின்றி தமிழ்நாட்டில் 3 ஆண்டு மட்டுமே உள்ள இளங்கலை படிப்பை 4 ஆண்டாக நீட்டிக்க பரிந்துரை செய்கிறது. 9ஆம் வகுப்பிலிருந்து 12ஆம் வகுப்பு வரை அவர்கள் படிக்கும் பாடத்திட்டத்தினை முதல் வகுப்பிலிருந்தே அவர்கள் திறமையை கண்காணிக்கப்பட்டு ரிப்போர்ட் தயார் செய்து அவர்களை வழிநடத்த உதவி செய்யும் என்று கூறப்பட்டுள்ளது. 2 கோடி இடைநின்ற மாணவர்களை மீண்டும் பள்ளிக்கு அழைத்து வருவது என சில திட்டங்களும் இதில் இருப்பதாக மத்திய அரசு சொல்கிறது. இதில் பாடத்திட்டம் முழுவதும் NCFSE மாநில அரசிலிருந்து மத்திய அரசின் கையில் செய்யும் என்று, இதனால் பல்வேறு வரலாறு மாற்றி அமைக்கப்படும் என்றும் கூறப்படுகிறது. PM ஸ்ரீ போன்ற பள்ளிகளை நிறுவி அதன் கட்டமைப்போல் இருந்தால்தான் நிதி தருவேன் என்று மத்திய அரசு தெரிவிக்கப்படுகிறது. இந்தியாவில் ஹையர் எஜுகேஷன் பெண்கள் அதிகமாக தமிழ்நாட்டில் இருந்துதான் படிக்கின்றனர். 14 மாணவர்களுக்கு ஒரு ஆசிரியர் என்ற நிலைமை இங்கு இருக்கிறது. குறைந்த இடைநிற்றலும் அதிக மாணவர் சேர்க்கையும் கொண்ட மாநிலம் தமிழ்நாடு. அதாவது தேசிய அளவில் தரவரிசைப்படுத்தப்பட்ட 926 கல்லூரிகளில் தமிழ்நாட்டைச் சேர்ந்த கல்லூரிகள் மட்டும் 165. காலை உணவு திட்டம், மதிய உணவு திட்டம் என எப்படியாவது மாணவர்களை பள்ளிக்கு அழைத்து வர வேண்டும் என்று கல்விக்கு முக்கியத்துவம் கொடுக்கும் மாநிலமாக உள்ளது தமிழ்நாடு. இங்குள்ள பெற்றோர்களும் மாணவர்களுக்கும் இது மிகப்பெரிய தடையாக அமைந்து விடுவதாக உள்ளது. இப்படிப்பட்ட முன்னேற்ற பாதையில் உள்ள இந்தியாவின் அனைத்து கல்வி குறியீடுகளிலும் முன்னேற்றத்தில் இருக்கும் தமிழ்நாட்டின் கல்வி முறையை ஏன் மாற்ற வேண்டும் என பள்ளிக்கல்வித்துறை அமைச்சர் அன்பில் மகேஷ், தமிழ்நாடு தொழில்நுட்பம் மற்றும் சேவைகள் துறை அமைச்சர் PTR தியாகராஜன் போன்றோர் தெரிவிக்கின்றனர். இந்த அரசியலமைப்பின் எந்த பிரிவு மும்மொழிக் கொள்கையை கட்டாயமாக்குகிறது என்று தமிழக முதல்வர் மு க ஸ்டாலின் மத்திய அரசிடம் கேள்வி எழுப்பிய நிலையில், தேசிய கல்விக் கொள்கையை குறுகிய பார்வையுடன் பார்ப்பது பொருத்தமற்றது. நமது மாணவர்களின் நலனுக்காக கல்வியை அரசியலாக்க வேண்டாம். எந்த ஒரு மாநிலத்துக்கும் எந்த மொழியும் திணிக்கும் பேச்சுக்கே இடமில்லை என்று மத்திய கல்வித்துறை அமைச்சர் தர்மேந்திர பிரதான் தமிழ்நாடு முதலமைச்சர் மு க ஸ்டாலின் அவர்களுக்கு கடிதம் எழுதியுள்ளார். இது தமிழ்நாட்டில் உள்ள கட்சிகளுக்கிடையே தனிநபர் தாக்குதலாக மாறியுள்ளன. இன்று வரை தமிழ்நாட்டில் திராவிட கட்சிகள் மும்மொழிக் கொள்கையை கடுமையாக எதிர்த்து வருகிறது. மும்மொழிக் கொள்கையை எதிர்த்து தமிழ்நாட்டில் ஆளுங்கட்சியுடன் கூட்டணி கட்சிகளும் போராட்டம் நடத்தியது. மத்திய அரசு தனது கோரிக்கையை ஏற்காத வரை SSA நிதியை தரப்போவதில்லை என்று திட்டவட்டமாக தெரிவித்துள்ளது. இது மாணவர்களின் எதிர்காலத்தை கேள்விக்குள்ளாக்கும் நிலையில் இந்த பிரச்சனையை எப்படி எதிர்கொள்ளப் போகிறது தமிழ்நாடு அரசு?